கொஸ்டின்ஸ் வந்து இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்ல எப்படி கேட்டுட்டு இருக்காங்க அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். டிஎன்பிஎஸ் சிலபஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இதே கேள்வியை எங்க அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா சிலபஸும் பார்ப்போம், பிளஸ் எங்க இருந்து படிக்கலாம் அதை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்ல எப்படி கேட்டுட்டு இருக்காங்க அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மொதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிக்கக்கூடிய டாபிக் வந்து 6ல இருந்து 10 வரைக்கும் உள்ள மேக்ஸ் புக். இங்க இருந்த கொஸ்டின்ஸ் வரும், சிலது மட்டும் வெளியில போகலாம். அதுக்கு நான் எப்படி சிலது வெளியே போறாங்கன்னு நான் அப்புறம் சொல்றேன். ஓகேங்களா? ஆனா மேக்ஸிமம் இதுதான். ஸோ 6 to 10 நீங்க படிச்சாவே வந்து பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ்ல 18+. சில நேரங்கள்ல 25 25 வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல தான் கேட்கறாங்க, வேற எங்க போறது இல்ல. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின்ஸ். இந்த ஓல்டு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்ல இருக்க போகுது அல்லது ஓல்டு புக்ல இருக்க போகுது, இவ்வளவுதான். இப்போ படிக்க வேண்டிய இடம் வந்து பாத்தீங்கன்னா 6 to 10 வரைக்கும் உள்ள மேக்ஸ் புக் மெயின் ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறம் சில வெளியே போற மாதிரி இருக்கும், பிளஸ் ஓல்டு கொஸ்டின். இப்போ டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குக. இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 6லயே இருக்கு, 8. குறிப்பா வந்து 8ல இருக்கக்கூடிய எண்ணியல், தமிழ் சொல்லும்போது எண்ணியல் டாபிக் நம்பர்ஸ். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 9th 10th அல்ஜிப்ரா இருக்கு இல்லையா, இயற்கணிதம், இந்த டாபிக்ல தான் கொஸ்டின்ஸ் வரும். இது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ், சதவீதம் கொடுத்துருக்காங்க, அதாவது விழுக்காடுன்னு கொடுத்துருக்காங்க. இதுல பெர்சன்டேஜ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பெர்சன்டேஜ் படிக்கிறோம் அப்படின்னா கூடவே வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் சேர்ந்து படிக்கணும், லாப நட்டத்தையும் சேர்ந்து படிக்கணும். இப்போ கூட குரூப் 4ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது குமரவேல் அப்படின்றவரும் பாத்தீங்கன்னா ஒரு ரெயின் கோட்டை 20% டிஸ்கவுண்ட்ல வாங்குறாரு, 20% டிஸ்கவுண்ட்ல வாங்குறாரு. இதால அவருக்கு எவ்வளவு மிச்சம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 25 ரூபாய் மிச்சமாகுது. அதாவது பாத்தீங்கன்னா கொஸ்டின் இதுதான், அந்த கொஸ்டின் அப்புறம் டிஸ்பிளே பண்றேன். கொஸ்டின் என்ன கொடுத்திருந்தாங்கன்னா, குமரவேல் அப்படின்ற ஒரு பர்சன் ஒரு ரெயின் கோட் இருக்கு, ரெயின் கோட் 20% டிஸ்கவுண்ட்ல வாங்குறாரு. அந்த 20% டிஸ்கவுண்ட்ல வாங்குறதால அவருக்கு என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா ஒரு 25 ரூபாய் மிச்சமாகுது. எவ்வளவுக்கு வாங்கணும்னு நினைக்கிறாரோ அல்லது உண்மையான விலை என்னவோ அதை விட ஒரு 25 ரூபாய் குறைச்சி விற்கிறாங்க. இப்போ எடுத்துக்கிட்டு 500 ரூபாய்னா 475, இது போல விற்கிறாங்க. இதை கொடுத்துட்டு அப்படின்னா அந்த ரெயின் கோட்டோடைய உண்மையான விலை என்ன இதான் கேட்டிருக்காங்க. ரெயின் கோட்டோட உண்மையான விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்போதும் சரி உண்மையான விலை சொல்லும்போது 100% கடைபிடிக்கும். உண்மையான விலை என்னவா எந்த ஒரு பொருளுக்குமே 100%. அதே போல தனி வட்டியில அசல் பிரின்சிபல் அமௌண்ட்னா 100%. அப்போ அந்த ரெயின் கோட்டை 20% தள்ளுபடியில் வாங்கியிருக்காரு, அதோட அவருக்கு லாபம் வந்து பாத்தீங்கன்னா 25 ரூபாய் மிச்சமாயிருக்கு. அப்புறம் 100% எவ்வளவு? இது கன்வெர்ட் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா 100ஆ மாத்துறது ரொம்ப ஈஸி. நிறைய மெத்தட் இருக்கு. அது ஈஸியான மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா 20 பாதி 10, அதானே 20 பாதி 10. அப்ப இதுல பாதி 12 ரூபாய் 50 பைசா. அப்ப 10ல இருந்து 100ஆ மாத்துறது ரொம்ப ஈஸி. இது அப்படி 10ஆல மல்டிப்ளை பண்ணா 100ஆ மாறிடும். இது அப்படி 10ஆல மல்டிப்ளை பண்ணா அந்த பாயிண்ட் போயிடும். அந்த பாயிண்ட் அப்படி ரிமூவ் ஆயிடும். அப்ப 125 இருக்கு. இந்த கொஸ்டின் எங்க எடுத்திருக்காங்கன்னா 7வது புக்ல இருக்கு. 7th புக்ல பர்சன்டேஜ் என்ற ஒரு டாபிக் இருக்கு. ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா குரல்மதி என்ற பேர் இருக்கும். குரல்மதி என்ற பேர் அவங்க வந்து குமரவேல் மாத்திருக்காங்க, வேற எதுவும் கிடையாது. இது ஒரிஜினல் ஸ்கூல் புக்ல இருந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க குரூப் 4ல. சரி, அப்ப பர்சன்டேஜ் படிக்கணும் அப்படின்னாவே கூடவே வந்துட்டு லாப நட்டத்தையும் சேர்த்து படிக்கணும். இது வந்து 7th புக்லயே இருக்கு. அதிகபட்சம் போச்சுன்னா பக்கத்துல 8th புக்ல சிலது வரும். இதுல உள்ளது ஃபர்ஸ்ட் கவர் பண்ணி தான் மீதி படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், இது என்ன தெரியல, இங்க அப்புறம் லோவஸ்ட் காமன் ஃபேக்டர். இங்க இருந்து மட்டும் 6 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எப்போதும் 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க மேக்ஸ்ல, ஆனா இந்த முறை 27 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுல 6 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்எஃப்ல கேட்டாங்க. 6 கொஸ்டின் இங்க தான் கேட்டாங்க. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், லோவஸ்ட் காமன் மல்டிபிள், அதாவது மீப்பெரு பொது காரணி, மீச்சிறு பொது மடங்கு, இதுல இருந்து மட்டும் கொஸ்டின் கேட்டாங்க. இதுவும் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய இடம் வந்து பாத்தீங்கன்னா 6வது புக்ல இருக்கு. எல்சிஎம் ஹெச்எஃப் டாபிக்கே இருக்கு, பிளஸ் 7. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 9th 10th அல்ஜிப்ராவில் சில டாபிக்ஸ் இருக்கு, சிலது இருக்கும் அல்ஜிப்ராவில் பேஸ் பண்ணி வரும். இதுதான். ஆஃப்டர் தட் வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன், இது வந்து பாத்தீங்கன்னா 6வது புக்ல இருக்குது. இது அப்புறம் ஒன்னொன்னு பார்ப்போம். ஸோ ஒரு மாடலையும் எப்படி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணலாம் நம்ம அடுத்தது பார்க்க போறோம். இப்போதைக்கு வந்து சிலபஸ் மட்டும் நம்ம வந்து செக் பண்ணிட்டு இருக்கோம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகித சமம். ஓகேங்களா? விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இருக்கு. முன்னாடி புக்ல விகிதாச்சாரம் கொடுத்திருந்தாங்க, இப்போது புக்ல விகித சமம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எப்படிலாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதுக்கு சோர்ஸ் எங்க படிக்கலாம்னு பாத்தீங்கன்னா இது 6வது 3rd டேர்ம்ல இருக்கு இந்த புக். ஆனா இப்போ கடைசியா கேட்ட கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அந்த புக்ல இருந்து கேட்கல, அவங்க ஜெனரலாவே வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கேட்டிருந்தாங்க. ஆஸ் யூசுவல் வந்து பாத்தீங்கன்னா தனி வட்டி கூட்டு வட்டி இது தவிர்க்க முடியாத டாபிக்ஸ், எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படி இருந்தாலும் சரி. இப்போ தனி வட்டி இது வந்து பார்த்தா 7th புக்ல இருக்கு. கூட்டு வட்டி 8th புக் இருக்கு. இதுல என்ன ஒழிஞ்சிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். அது வந்து இந்த குரூப் 4லயும் கேட்டிருந்தாங்க.
அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். அது கூட ஜென்ரலான கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏரியா அண்ட் வால்யூம், பரப்பளவு மற்றும் கொள்ளளவு அல்லது கன அளவு. இது நம்ம பரப்பளவு அப்படின்னா 6ல இருந்து 10 வரைக்கும் உள்ள புக்கை ஃபுல்லாவே படிச்சாகணும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா கொள்ளளவு வால்யூம் அப்படி சொல்லும்போது 9th 10th புக்ல இருக்கக்கூடிய வால்யூம் படிச்சா போதும். குறிப்பா வந்து 10th நிறைய ப்ரியாரிட்டி, அதுக்கப்புறம் 9th இப்படி பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க. இதுல வந்து மாத்தவே மாட்டாங்க, கொஸ்டின்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க எஸ்டிமா போயிட்டாங்க. யூபிஎஸ்சி சிசெட் லெவல்ல ஒரு கொஸ்டின் கேட்டு விட்டாங்க. எவ்வளவு மாடல்ஸ் இருக்கு, ஏன் அங்க போனாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி அது வந்து அவ்வளவுக்கு அவங்க போயிருக்க கூடாது. ஏன்னா ரெகுலரா ஒர்க் அவுட் பண்ணி படிக்கிறவங்களுக்கும் நார்மலா சும்மா நிமிஷம் போயிட்டு அட்டன் பண்றவங்களுக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடுது. அதை கொஸ்டின் அவங்க கேட்டு இருக்க கூடாது. அது ரொம்ப அட்வான்ஸ் தான். ஓகே, ஆனா பட் எல்லா டைமும் அப்படி கேட்பாங்க சொல்ல முடியாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்சிஎம் எக்ஸ்எப்ல 6 கொஸ்டின் கேட்டாங்க இல்லையா, அடுத்து அப்படி வராது. அதை சுத்தமா கண்டுக்காம விட்டுருவாங்க. அடுத்து வேற ஏதாவது டாபிக் வந்து ரொம்ப ஹைலைட் பண்றாங்க. ஒரு முறை மாதிரி தான் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் இது அதிகமா கொஸ்டின் கேட்டாங்க. முன்னாடி எல்லாம் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா எல்லா டாபிக்ல இருந்து 1 2 கொஸ்டின் அப்படி வந்துட்டே இருக்கும். அதிகமா கேட்கிற கொஸ்டின் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல 3 கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மென்சுரேஷன்ல 3 to 5 கொஸ்டின் வரும். மீதி எல்லாம் அதெல்லாம் ஒண்ணு தான் கேட்பாங்க. இந்த முறை அப்படியே மாறுது. எந்த டாபிக்ல எவ்வளவு கேட்கலான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்து இப்போ டைம் அண்ட் ஒர்க் சொல்லியாச்சு. டைம் அண்ட் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸ் 8th புக்ல இருக்க சம்ஸ் நிறைய இருக்கு. அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பிளஸ் வந்து ஓல்டு கொஸ்டின் நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்த கொஸ்டின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது வரலாம் தான் ஆப்டிடியூட் அப்படின்னு கிடையாது. பின்னாடி நம்ம பார்க்க போறோம், அடுத்த ஸ்லைட்ல பார்க்க போறோம். ஆனா இது வந்து டிஎன்பிஎஸ்சி உடைய அபிஷியல் சிலபஸ் இதுதான். ஆனால் அவங்க எங்கெல்லாம் இதை வந்து ஓவர் கம் பண்ணிருக்காங்க, ஓவர் ரைட் பண்ணிருக்காங்க, இதை விட மீதி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல மீதி இருக்காங்க. இதுல டாபிக் இல்லாத டாபிக்லும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதையும் நான் சொல்றேன். இதுல எல்லா டாபிக் கொஸ்டின் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பார்த்ததுல சிலபஸ்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம். அது சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. கூட்டு வட்டி, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம், டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது வந்து சிலபஸ்ல இருக்கு. அதாவது இது இல்ல, பட் இது ரெண்டு படிக்கிறதால நம்ம சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அது ஒரு டாபிக் எழுதியாச்சு. ஸோ இதெல்லாம் கவர் பண்ண போறோம். பிளஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க், நேரம் மற்றும் வேலை, இது வந்து சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. டைம் அண்ட் ஒர்க் படிக்கணும்னா கூடவே வந்து இது அப்படியே சேம் டிட்டோ தான். 2 நபர்கள் ஒரு வேலையை சில நாள்ல செய்யறாங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல ஒர்க் பண்ணுவாங்க, இதுதான் கேள்வி. அதே கேள்வி பைப்ஸ், 2 குழாய் இருக்கு. ஒரு குழாய் வந்து ஒரு தொட்டியை 10 நிமிடத்தில் நிரப்புது. இன்னொரு குழாய் வந்து இன்னொரு அதே டேப்பை அதே தொட்டியை ஒரு 20 நிமிஷம் நிரப்புது. அப்படின்னா 2 சேர்ந்து நிரப்புனா எவ்வளவு நேரத்தில் நிரம்பும், இதான் கேள்வி. இதே கேள்வியை எங்க அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஏ என்றவர் ஒரு ஒர்க்கை 10 நாள்ல முடிக்கிறாரு, பி என்பவர் ஒரு ஒர்க் அதே ஒர்க்கை 20 நாள்ல முடிக்கிறாரு. அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் பண்ணுவாங்க? அப்போ டைம் அண்ட் ஒர்க் முடிச்சா இது ஈஸி தான். ஏன்னா இது இந்த புக்ல கிடையாது, ஓல்டு புக்ல இருக்கு. ஒருவேளை ஓல்டு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓல்டு புக்ல உள்ள கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஏரியா கவர் ஆகும். இது நம்ம தனியா ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல, டைம் அண்ட் ஒர்க் அப்படியே மாத்திக்க வேண்டியதுதான். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் சிலபஸ்ல கொடுத்ததால ப்ராஃபிட் லாஸ் சிலபஸ்ல இல்ல, லாபம் நட்டம் நம்ம வந்து அப்படியே படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதே 7th புக்ல இருக்கு. ஆக்சுவல் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகித சமம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா சிலபஸ்ல வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எளிமைப்படுத்துக்க அல்லது சுருக்குக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், மிசிமா மற்றும் மிபிஏவா, இது கொடுத்தாச்சு சிலபஸ்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏரியா வால்யூம், அளவியல்ல பரப்பளவு கன அளவு, சரிங்களா, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அது ரீசனிங் டாபிக்ஸ். இப்போ இதுல கொடுக்காத டாபிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்து பாத்தீங்கன்னா இந்த தனி வட்டி கூட்டு வட்டி படிக்கிறதால 2த்துக்குள்ள வித்தியாசம் நம்ம சேர்ந்து படிக்கணும். அது கொடுக்கல, அதை ஹைட் பண்ணிருக்காங்க, அதை நம்ம படிக்கணும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் டாபிக் இருக்கு, இது நம்ம ஸ்டடி பண்ணி தான் ஆகணும். இது சிலபஸ்ல கொடுக்கல, பட் இதையும் நம்ம படிச்சாகணும். இதுவும் புக்ல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா 9th 10th ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். 10வது 10வது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியல்ல இருக்கு. அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் கொடுத்தாச்சு. டைப்ஸ் நம்மளே படிச்சாகணும். ஏஜஸ், ஏஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 மெத்தட ஃபாலோ பண்ணி வரும். ஒன்னு ரேஷியோ மெத்தட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரா மெத்தட். சரிங்க, ஓகேங்களா? ஏஜஸ் அது பாத்தீங்கன்னா ரேஷியோ மெத்தட்ல வரும். இன்னொரு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரா மெத்தட், இயற்கணிதம். இது நீங்க புக்ல மொத்தமா பாத்தீங்கன்னாவே ஒரு 10 கொஸ்டின் தான் இருக்கு. 10 கொஸ்டின் தான் இருக்கு, புக்கை பேஸ் பண்ணி வரக்கூடியது. பிளஸ் ஓல்டு கொஸ்டின் இந்த டாபிக் ஃபுல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க கேட்டாங்கன்னா அதே கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுவாங்க.
அந்த ஏஜஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஏரியா பாருங்க, ஜாமெட்ரி. தமிழ்ல வந்து நம்ம வடிவியல். வந்து பாத்தீங்கன்னா 6ல இருந்து இருந்தாலும் கூட 6வதுல வந்து சும்மா டிராப் பண்ண சொல்லி தான் இருக்கும். சும்மா வரைங்க தான் இருக்கும். இது கால்குலேஷன் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா 9th 10th புக்ல தான் கால்குலேஷன் வருது. இந்த ஜாமெட்ரி வடிவியல்ல எல்லாத்தையும் படிக்க தேவையில்லை. தொடுகோடுகள் இருக்கும், டான்ஜென்ட் இது போல இருக்கும். அந்த ஏரியா மட்டும் படிச்சா போதும். எல்லாத்தையும் நம்ம படிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆனா இதை ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். இங்க குரூப் 1 கொஸ்டின் எடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தவிர்க்க முடியாத கொஸ்டின். ஜாமெட்ரில ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இது சிலபஸ் கிடையாது, ஆனா கேட்டுட்டே இருப்பாங்க. டைஸ் கணக்கெல்லாம் இருக்கு. டைஸ் வந்து ரீசனிங்ல வரும், பிளஸ் வந்து இதுலையும் கேட்பாங்க. ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவு, இதுவும் வந்து 9th 10th புக் படிச்சா போதும். இது இல்ல, ஆனா நம்ம படிச்சாகணும். ஸ்கூல் புக்ல இருக்கு, சிலபஸ் கிடையாது, ஆனா இது படிச்சாகணும். அதே தான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியியல். இதுவும் வந்து ஸ்கூல் புக்ல உள்ள 9th 10th படிச்சா போதுமானது. நம்பர் சிஸ்டமும் வந்து சிலபஸ் கிடையாது, ஆனா ஏபிஜிபில இருந்து கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. அரித்மெடிக் ப்ராக்ரஷன், ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை, சாதா எண்கள், இயல் எண்கள், முழு எண்கள் எல்லாரும் கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம இதையும் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது வந்து 7th புக்லயும் இருக்குங்க. ரொம்ப ஈஸி தான். டைரக்ட் வேரியேஷன், இன்வெர்ஸ் வேரியேஷன் இருக்கிறது ஒரு சின்ன டாபிக். இதை நிறைய யூஸ் பண்ணுவோம். நேர் விகிதம் மற்றும் எதிர் விகிதம், அல்லது நேர்மாறல் மற்றும் எதிர்மாறல் சொல்லுவோம். நேர் விகிதம், இது எல்லாத்துலயும் எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஒரு டாபிக்லயும் சில சாம்பிள் கொஸ்டின்ஸ் பார்த்தலாம், எப்படி கேட்டுட்டு இருக்காங்க, எப்படி எல்லாம் மாடிஃபை ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம பின்னாடி பார்க்க போறோம். நேர் விகிதம் மற்றும் எதிர் விகிதம். அதுக்கப்புறம் டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், நேரம், வேகம் மற்றும் தொலைவு. இது கொஸ்டின் எப்படி வந்துட்டே இருக்கும். ரயில் கணக்குகள் சொல்லுவோம் ஷார்ட்டா. ரயில் கணக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போகும்போது 3 km/h போறான். ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது 2 km/h ரிட்டர்ன் ஆகிறான். போயிட்டு வரதுக்கு மொத்தமா வந்து ஒரு 5 மணி நேரம் எடுத்துக்கிறான். அப்படின்னா அவங்களுடைய வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு. இது வந்து போன குரூப் 4க்கு முன்னாடி கடைசியா நடந்த குரூப் 4ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான் இது. இந்த கொஸ்டின் வந்து இந்த ஏரியாவில் கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா இது புக்ல வந்து டாபிக்கே இல்லை. புக்ல வந்து இந்த ஏரியா கவரே கிடையாது. நம்ம தனியாக தான் படிச்சாகணும். ஆனா கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 டாபிக்ஸ்க்கு வரும். சரிங்களா? ஏன்னா இது ரெண்டா நம்ம போட்டோம்னு வச்சுக்கலாம் 20 ஆயிடும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 20. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஜாமெட்ரிலேயே எப்பயாவது கேட்பாங்க. அது எஸ்ஐ போலீஸுக்கு வந்து நிறைய கேட்பாங்க. கோஆர்டினேஷன் ஜாமெட்ரி இருக்கும், புள்ளியல். அதாவது பாத்தீங்கன்னா புள்ளிகள் வச்சு கொஸ்டின் வரும். இது டிஎன்பிஎஸ்சி பெருசா இல்லை, எப்பயாவது தான் கேட்பாங்க. ரொம்ப ரேரு, அது தேவையில்லை. ஜாமெட்ரி படிச்சா போதும். கிட்டத்தட்ட 20 டாபிக் அது. இதே நீங்க ரெண்டா போட்டீங்கன்னா 20 டாபிக்ஸ் வந்துடும். இது வந்து மேக்ஸ்ல, அந்த மேக்ஸ்ல இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணி ஆகணும், முடிச்சிடலாம். பிளஸ் வந்து ரீசனிங்ல அவங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, ரீசனிங்ல லாஜிக்கல் ரீசனிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பசல்ஸ், டைஸ் ஒண்ணுல ஒரு 5 நிமிஷம் போதும். இது மட்டும் தான் இருக்கு அதுல, அதை வச்சு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் விஷுவல் ரீசனிங் நம்ம காட்சிப்படுத்துறதுல எப்படி வந்து அப்சர்வ் பண்ணி கொஸ்டின் எடுக்கிறோம் அது இருக்கு. அதுக்கப்புறம் ஆல்பா நியூமெரிக் ரீசனிங்னா நம்பரும் வரும், ஏபிசிடியும் வரும். எடுத்துக்காட்டு வந்து நம்பர்ஸ் ஏபிசிடி கொடுத்துட்டு அடுத்து என்ன வரும் கேட்பாங்க. அதுக்கான கொஸ்டின்ஸ் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதெல்லாம் இருக்கு. அப்புறம் கூடவே தனியா நம்பர் சீரிஸ் வரும். இப்போ அது கடைசியா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க குரூப் 4ல. கடைசியா வந்து அந்த நம்பர் சீரிஸ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபைன். அதுதான் தமிழ் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆல்பா நியூமெரிக்னா எண் எழுத்து காரணிவியல் இருக்கும். நம்பர் சீரிஸ் வந்து எண் வரிசைன்னு இருக்கும். இதுக்கும் வந்து புக்ல சில டாபிக் இருக்கு. 6, 7, 8லயே வந்து சிலது இருக்கு, அதை படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ரீசனிங் இது மட்டும் போதாது. அதே நம்ம ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 டாபிக் கிட்ட இருக்கு, நம்ம படிச்சுதான் ஆகணும். இந்த 10 டாபிக்ல ரேங்கிங், தரமறிதல், கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தரமறிதல்லாம் ஒரு வரிசையில் உள்ள மாணவர்கள் அதாவது ஒரு கிளாஸ்ல உள்ள மாணவர்கள் ஒரே வரிசையில் இருக்கின்றனர். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பார்த்தா 10வது பிளேஸ்ல இருக்கான், அவன் பேர் கொடுத்தாச்சு. இன்னொரு பையன் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல பார்க்கும்போது ஒரு 8வது பிளேஸ்ல இருக்கான். 2 பேரும் நடுவில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்படின்னா மொத்தமா அந்த வரிசையில எத்தனை பேர்? அல்லது ஒரே வரிசையில் சில மரங்கள் உள்ளன. ஒரு மரமானது தொடக்கத்தில் பார்த்தாலும் சரி, இறுதியில இருந்து பார்த்தாலும் சரி 19வது இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த வரிசையில எத்தனை மரங்கள் இருக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி வரதான் இந்த தரமறிதல். கோடிங் டிகோடிங் ஆஸ் யூசுவல் அது வந்துட்டு தான் இருக்கும். குறிமுறையாக்கம், குறிமுறை இறக்கம் சொல்லுவோம். குறிமுறையாக்கம், குறிமுறை இறக்கம் அப்படி கோடிங் டிகோடிங் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். இது ரொம்ப ஈஸி தான். பட் எப்போதும் ஸ்டாண்டர்டா கேட்கக்கூடிய அந்த ஏரியா தான் எப்பவும் கேட்டு இருப்பாங்க. இப்போதான் மற்றதும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக், கடிகாரத்தை பேஸ் பண்ணி வரும். கடிகாரத்தை பேஸ் பண்ணி வரும்போது
ஒரு கடிகாரம் சாதாரணமா இங்க தெரியுது. இப்ப எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப கடிகாரத்துல சாதாரணமா இருக்கும்போது சாதாரண கடிகாரம் ஒரு 8 மணியை காட்டுது. ஒரு 8 மணி காட்டுது. இதே கடிகாரம் 8 மணி கிட்டத்தட்ட இதானே கிட்டத்தட்ட வருது. இது வந்து பாத்தீங்கன்னா மினிட் ஹேண்ட், இது வந்து ஹவர் ஹேண்ட். மணி இது வந்து நிமிட முள், இது மணி முள். இப்போ சாதாரணமா தெரியும் போது ஒரு 8 மணியை ஷோ பண்ணுது. இதே கடிகாரம் கண்ணாடியில் தெரிஞ்சா எவ்வளவு நேரத்தை காட்டும் அப்படின்னா, கண்ணாடி தெரிஞ்சா ரொம்ப சிம்பிள். இப்படி வருமா, அது அப்படியே வந்துடும், இது இப்படி போயிடும். இப்போ எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, கடிகாரம் சாதாரணமா தெரியும் போது 8 மணியா, அப்ப இங்க தெரியும் போது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4 மணி. அது நீங்க அப்படியே கண்ண மூடிட்டு சொல்லலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா 8 கூட எதை சேர்த்தா நம்மளுக்கு 12 கிடைக்கும். எப்போதும் சரி. இப்போ சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடிகாரம் 7 மணியை காட்டுது அப்படின்னா, அதே கடிகாரம் கண்ணாடியில தண்ணிக்கு வேற வரும். கண்ணாடிக்கு தெரிஞ்சா என்ன நேரத்தை காட்டும் இப்படி கடனை வச்சுக்கோங்களேன். 7 கூட எதை சேர்த்தா 12 கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 5 சேர்த்தா 12 கிடைக்கும். அப்ப அங்க டைம் வந்து பாத்தீங்கன்னா 5 மணி இப்படி வரும். சரிங்களா? இப்போ சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா 9 மணி காட்டுதுன்னா அதே அதே கடிகாரம் கண்ணாடி தெரிஞ்சா கண்ணாடியில நம்ம பார்க்கும்போது டைம் நம்மளுக்கு என்னவா தெரியும் பார்த்தோன்னா 3 மணி அப்படின்ற மாதிரி தெரியும். அப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறது கூட எதை சேர்த்தா நம்மளுக்கு 12 கிடைக்கும். அந்த லாஜிக் வச்சு சால்வ் பண்ணுவோம். இது ரவுண்டா போட்டுட்டீங்க. மினிட் அதாவது பாத்தீங்கன்னா இங்க மத்ததெல்லாம் வந்து என்ன பண்றதுன்னா பின்னாடி சம் பார்க்கலாம். சரிங்களா? கிளாக். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேலண்டர். கேலண்டர் வச்சு வரும்போது இது ஒரு கொஞ்சம் பெரிய டாபிக் தான் ஆக்சுவலி. ஏன்னா நிறைய வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுல கூடுதல் நாட்கள்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டு வந்து 1ஆம் தேதி திங்கள்னு வச்சுக்கோங்களேன். 1ஆம் தேதி மண்டேன்னா மறுபடியும் மண்டே எப்போ வரும்? 8ஆம் தேதி தானே வரும். மறுபடியும் மண்டே வந்து 8ஆம் தேதி வரும். அதுக்கப்புறம் மண்டே மறுபடியும் எப்போ வரும் பாத்தீங்கன்னா 15. அதாவது 8வது நாள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்ப 8வது நாள் ரிப்பீட் ஆகனா முதல் 7 நாள் விட்டலாம். நம்ம 7 நாள் விட்டலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப 7 நாள் நம்ம டிவைட் பண்ற மாதிரி இருக்கும். இது நான் பின்னாடி சம் இருக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேலண்டர். இந்த கேலண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான். 8வது நாள் அதே தான் வருதுன்னா அப்ப 7 நாள் விட்டுடலாம். அப்ப 7 7 மைனஸ் பண்ணிட்டே போற மாதிரி இருக்கும். இதுதான் அதுல மெயின். அதை வந்து 7 மைனஸ் பண்றதால மாட் 7 சொல்லுவோம். தமிழ் சொல்லும் போது மட்டு எங்கே இல்லை. நீங்க 9வது 10வது புக்கு வந்தாவே இந்த கோடை நீங்க கேள்வி பண்ணலாம். மட்டும்னா விட்டுக்கிட்டே வரணும். 7 இடம் விட்டுக்கிட்டே போயிடணும். அதுக்கு தான் மட்டு. சரிங்களா? தமிழ் சொல்லும் மட்டும்னு சொல்லுவாங்க. 7க்கு மட்டும்னா 7 இடம் தள்ளிடணும். 7 இடம் பண்ணிடணும். 3க்கு மட்டும்னா 3 மணி குறைச்சிட்டே வரணும். இவ்வளவுதான். இதை பேஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டின் அது எல்லாமே நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் வந்து மற்றது அந்த லீப் இயர் இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? சார்ந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் இப்ப கடைசியா கேட்டதுல அந்த பிளட் ரிலேஷன் யாரு ராமநாதன்றவர் வச்சு கொஸ்டின் கேட்டு இருந்தாங்க. ராமநாதன், ரமணி, அதுக்கப்புறம் யாரு ராமையாவா, எல்லாம் ராமனு கேட்டாங்க. ஒரே மாதிரி கேட்டாச்சு. அது ரொம்ப ஈஸி தான். ஐ திங்க் பேத்தி வரும். அதுக்கு வந்து பேத்தி வரும். இதை வச்சு பண்ணி கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். அது வந்து தப்பு இல்லை. ரீசனிங்ல பிளட் ரிலேஷன். அதுக்கப்புறம் ஆல்பா நியூமெரிக் சீரிஸ் வந்து இப்ப பார்த்தோம். அது வந்து சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஏபிசிடி நம்பர் எண் இதெல்லாம் சேர்ந்து வரும். ஓகேங்களா? ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா டைஸ் பகடை வந்து அதே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ஆனா இன்னி வரைக்கும் அது ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுலயும் இன்ட்ரெஸ்டிங்கான சம்ஸ் எல்லாம் இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் பசங்களுக்கு புதிர்கள். சாதாரண புதிர்கள்லாம் நீங்க எது வேணா வச்சுக்கலாம். எடுத்துக்காட்டு வந்து பார்த்தா கடைசியாக கேட்ட அந்த மாமல்ல கணக்கே நீங்க புதிரில் எடுத்து போயிடலாம். ஓகேங்களா? எல்லாரும் 0 போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அது டிஎன்பிசி புத்திசாலியா இல்லது மற்ற புத்திசாலியா தெரியல. ஓகே தான். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அவ்வளவுக்கு அவங்க கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுவாது லாஜிக்கா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்ணிருக்கா, இது கேட்டாங்கன்னா 0ன்ற ஆப்ஷன் கட் பண்ணிட்டு இருக்கும். 0 போடுவாங்க தெரிஞ்சு வேணுட்டு 0 செட் பண்றாங்க. இதுவாது பரவாயில்ல. 2021 தான் கடைசியா நடந்த டிஎன்பிசி. இதுக்கு முன்னால நடந்தது. அப்ப என்ன கேட்டிருந்தாங்கன்னா 100ல இருந்து 10 எத்தனை முறை மைனஸ் பண்ண முடியும்? ஏன் கேட்ட கேள்வி. 100ல இருந்து 10 எத்தனை முறை மைனஸ் பண்ண முடியும்? ஆன்சர் தான் வரும். ஆமா, நார்மலா சொன்னா 10. நீங்க 1ன்றது ஓகே. நார்மலா சொன்னா 100ல இருந்து 10 முறை மைனஸ் பண்ண முடியும். அதுதான் லாஜிக். அதுதான் மாத்த முடியாது. ஆனா அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா 100ல இருந்து 10 ஒரு முறை மட்டும் மைனஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு முறை மைனஸ் பண்ணா 90 மாறிடும். அதுக்கப்புறம் 100 கிடையவே கிடையாது. மறுபடியும் மைனஸ் பண்ண முடியும். அப்ப ஆன்சர் 1ன்னு சொல்றாங்க. அப்படி சொல்றவங்க அங்க 10ன்ற ஆப்ஷன் வச்சிருக்க கூடாது. அதே லாஜிக் தான் அந்த மாம்பழம் கிடக்கும். இது கேட்டா அந்த மேக்ஸ் பண்ணுன்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மாம்பழம் சம்பாது கொஞ்சம் ஜீர்ணிச்சுக்க மாதிரி இருக்கு. இது ஏத்துக்கவே முடியல. ஏன்னா 100ல இருந்து 10 முறை மைனஸ் பண்ண முடியும். ஆனால் அவங்க ஒரு முறை மைனஸ் பண்ணா அதுக்கப்புறம் 100 கிடையாதுன்றாங்க. இது எந்த லாஜிக்னு தெரியல. சரிங்களா? இது போலவும் ஒரு ஃபன் கொஸ்டின் வரும். அதை நம்ம பாத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி ஆகிக்கலாம். அவன் எப்படி கேட்கறான்ற மாதிரி. அப்போ இவன் ஃபன்னா கேட்கும்போது உடனே ஸ்ட்ரைக் ஆகிறது ஆன்சர் கிடையாது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா. தட் மீன் லாஜிக்கா உள்ளது ஆன்சர் இல்ல, வேற ஏதாவது மாத்தி வருதுன்னு அர்த்தம். அப்படின்னு நம்ம உஷார் ஆயிட வேண்டியதான். அதுக்கப்புறம் வந்து டைரக்ஷன் சென்ஸ், திசை அறிதல். ஒருத்தர் வந்து இங்க இருந்து கிழக்கு நோக்கி ஒரு 5 கிலோமீட்டர் போறாரு, மறுபடியும் வந்து வடக்கு போறாரு, ஒரு 3 கிலோமீட்டர் வராரு அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல இருப்பாரு? இது நார்மலா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும்.
கூடவே வந்து பாத்தீங்கன்னா பிதாகரஸ் தியரம் பேஸ் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். குரூப் 1 குரூப் 2 ஸ்டாண்டர்டுக்கு. ஆஃப்டர் தட் வந்து பாத்தீங்கன்னா நான் வெர்பல்லாம் இப்போ பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிக்சரா பாக்குற மாதிரி இருக்கும். ஒரு சில இமேஜஸா பாக்குற மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ இந்த டாபிக் அப்படியே இருக்கு. இந்த டாபிக்ல படிக்கிறதால என்ன யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா குரூப் 2 சிலபஸ் அப்படி மாத்தியாச்சு. குரூப் சிலபஸ் பாத்தீங்களா? ரிவைஸ் பண்ண சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் வந்துருக்கு. 40 கொஸ்டின். அதனால இதை இங்கேயே படிக்கிறது நல்லதுதான். ஏன்னா 40 கொஸ்டின் இங்க தான் வருது, பெரிய ரோல் பண்ணும். 40 கொஸ்டின் சும்மா கிடையாது. ஏன்னா மற்றது எல்லாமே அட்டன் பண்ணிருவாங்க. மற்றது எல்லாமே வந்து நார்மலா உள்ள இதுதான். இது 40 கொஸ்டின்ஸ் அப்படின்றதால கண்டிப்பா வந்து அதுவும் குரூப் 2 மெயின்ஸ் வைக்கிறதால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். பெரிய பெரிய போஸ்டிங் தான். குரூப் 2லயே சில குரூப் 1 போஸ்டிங் இருக்கு, கேடர் இருக்கு. ஆக்சுவலா குரூப் 1 அது வேற லெவல், தனியா வச்சுக்கலாம். ஸோ குரூப் 2லயும் மெயின்ஸுக்கு இதெல்லாம் இருக்கிறதால, சப்ஜெக்ட் டைப்புக்கு இதெல்லாம் இருக்கிறதால 2Aல சரியா இதெல்லாம் இருக்கிறதால இங்க படிக்கும் போது நம்ம அங்கதுக்கு ரெடி ஆயிரும், மெயின்ஸுக்கு ரெடி ஆயிரும். மற்ற தேதி தான் நீங்க வந்து மெயின்ஸுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி ஃபைன். இதுவரை நம்ம பார்த்ததுல சிலபஸ் என்ன இருக்குன்னு மட்டும் தான் பார்த்துருக்கோம். இப்பதான் நீங்க புதுசா அட்டன் பண்றீங்கன்னா சொன்னது கண்டிப்பா புரிஞ்சிருக்காது. போக போக தான் புரியும். அது அப்படிதான் இருக்கும். ஃப்ரெஷ் மைண்டா தான் இருக்கும். இதெல்லாம் இருக்குன்னு மட்டும் இப்போ நோட் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் சிலபஸ். இதை தவிரவும் சிலது கூடுதலாம் பார்க்கலாம். ரீசனிங்ல சிலது கூடுதலாம் பார்க்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக்கல் ரீசனிங்னு வரும். அதை நான் பின்னாடி சொல்றேன். சரிங்களா? இவ்வளவு அளவுக்கு சிலபஸ் இருக்கு. ஆப்டிடியூட்ல ஒரு 20 இருக்கு. ரீசனிங்ல ஒரு 10 இருக்கு. மொத்தம் சேர்த்தா ஒரு 30 டாபிக் இருக்கு. 30 டாபிக்லயும் எல்லாமே வந்து ஒரே வெயிட்டேஜ் வராது. எடுத்துக்காட்டுக்கு பெரிய டாபிக் பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் தான் பெருசு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் சின்ன டாபிக் தான், பெருசா இது கிடையாது. சில மாடல் மட்டும் தான் இருக்கு. குறிப்பா அந்த இருக்கிறதே சின்ன டாபிக் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். ஆனா அதுக்கு ஸ்டடி பண்ண நிறைய பேர் தயங்குவாங்க. 4 மாடல் தான் இருக்கு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து அரையாண்டுக்கு காலாண்டுக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி வரும் கூட்டு வட்டி. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மடங்குகள் அப்படி வருது. அதுக்கப்புறம் 6N, அதாவது வட்டி விகிதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் வந்து நம்பர் ஆஃப் இயர். இந்த 4 மாடல் தான் இருக்கு. இந்த 4 பேர் மீது மாடலை கேட்க மாட்டாங்க. இந்த 4 தான் இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா 2 வருஷத்துக்கு வித்தியாசம் இல்ல 3 வருஷத்துக்கு 2 தான் கேட்பாங்க. இவ்வளவுதான் இருக்கு. இருக்கிறதுல பெரிய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரவுண்ட் பண்ணீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் கொஞ்சம் பெரிய டாபிக். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் பெரிய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன். இது நிறைய நம்ம ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன். அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா பெரிய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், எண்ணியல். ஏன்னா எண்ணியல் வந்து பேசிக்கா நம்ம எண்ணியல படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன், கூட்டு தொடர் வரிசை, பெருக்க தொடர் வரிசை, இதெல்லாம் சேர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்பெஷல் சீரிஸ், சிறப்பு தொடர்கள், இது நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சிறப்பு தொடர்கள் அப்ப கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நான் அதையும் நம்ம பின்னாடி சொல்றேன். சரிங்களா? சிறப்பு தொடர்கள் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஐ திங்க் 72,000 சம்திங் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன். அந்த கொஸ்டின் ஓகேங்களா? அது நம்பர் சிஸ்டம் இல்ல, ஆனா அது கேட்டிருந்தாங்க கொஸ்டின். ஓகேங்களா? அதெல்லாம் நான் சொல்றேன். சிலபஸ் அவங்க கொடுக்குறது மட்டும் இல்லாம இதெல்லாம் சேர்த்தா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல பெரிய டாபிக் வந்து மென்சுரேஷன். இதுல இவ்வளவுதான் பெரிய டாபிக் இருக்கு. மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1 hour பண்ண முடியும். அதாவது எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி 100% நம்ம தர அளவுக்கு நம்ம தான் இருக்கு. ரீசனிங் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரீசனிங்ல கொஞ்சம் டெப்தா போகக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அந்த கேலண்டர். இதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும். கேலண்டர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்னதுதான், ஒன்றும் கிடையாது. ஸோ முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க தேரி படிச்சுட்டே இருங்க. ஆப்டிடியூட் ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்டடி பண்ணிக்கலாம். அப்பதான் நீங்க வந்து தேரி படிக்க ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருப்பீங்க. இதா இருக்கு. இது வரைக்கும் நான் சொன்னது வந்து சிலபஸ் தான் சொன்னேன் இல்லைங்களா? அதாவது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மெட்டீரியல் அப்படின்னா நார்மலா கொடுத்துருவாங்க. ரொம்ப அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அப்டேட் பண்றாங்கலாம் சொல்ல முடியாது. பட் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் புக் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 700 மேல பேஜஸ் இருக்கு. பேஜஸே அவ்வளவு பேஜஸ் இருக்கு. நீங்க இதை மட்டும் ரெடி ஆனீங்கன்னா போதும். இன்னும் சொல்ல போனா சில சம்ஸ் நீங்க விட்டுடலாம். தட் மீன் நான் அதுக்கப்புறம் எந்தெந்த படிக்கணும்னு மட்டும் சொல்லிடுறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ மேக்ஸ் பிளஸ் வந்து எல்லாரும் யூஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமச்சர் புக் வந்து முழுக்க வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு தான் கவர் ஆகுது. டெட் எக்ஸாம் எழுதும் ஓகே தான். அதுல சில டாபிக் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடுதலாவே இருக்கும். வந்து மோர் தென் அது அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். அதுல வந்து சிலது நம்ம படிச்சுக்கலாம். பிளஸ் கிளாஸ் சொல்ற மாதிரி ஏதாவது ஷார்ட்கட்லாம் இருக்கும். மெட்டீரியல் சொல்லும்போது சில பேர் ஷார்ட்கட் போட மாட்டாங்க. மெயின் மெத்தட் மட்டும் போடுவாங்க. இன்னும் சில பேர் கொஸ்டின் இருக்கு, ஆன்சர் இருக்கும். அது மாதிரி மட்டும் தான் இருக்கும். இங்க மெட்டீரியல் அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தனியா ரெடி பண்ண ஒரு கைடு தான். ஆப்டிடியூடுக்கு தனியா ரெடி பண்ண ஒரு கைடு தான். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சமச்சர் புக் எல்லாமே இருக்கு. கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வந்து ஆல்ரெடி கேட்ட எஸ்எஸ்சி பேங்கிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் எப்படி எல்லாம் டிஎன்பிஎஸ்சி கேட்க வாய்ப்பு இருக்கோ அந்த சம்ஸ் எல்லாமே பிடிச்சி போட்டாச்சு. இது நீங்க ரெடி பண்ணாலே போதுமானது. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு சம் எடுத்துக்காட்டு வந்து டைம் அண்ட் ஒர்க் வச்சுக்கோங்க. டைம் அண்ட் ஒர்க்ல ஷார்ட்கட் போட்டு 40-50 சம் இருக்கும். அதை தவிர வந்து 70 சம் ஒர்க் அவுட் பண்றதுக்கே இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணதே இருக்கும். அப்ப கிட்டத்தட்ட 120 சமம் மேல ஆயிடுச்சு. நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணாவே கண்டிப்பா அதுல இருந்து ஏதாவது கொஸ்டின் வருமே தவிர அதை தவிர எக்ஸ்ட்ரா போறது வாய்ப்பு இல்லை. அப்படி போனாலும் நீங்க வந்து அதை ஆன்சர் பண்ணிடலாம். தமிழ் இங்கிலீஷ் வரும். கொஸ்டின் வந்து தமிழ்லயே இருக்கும், இங்கிலீஷும் இருக்கும்.
இது உங்க கைக்கு வந்துடும். இது முழுக்க முழுக்க எழுதுனது நான் தான். ரொம்ப டைம் எடுத்துச்சு. தனியாக ஒர்க் அவுட் பண்ணி எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி தான் எடுத்தது. சமச்சர் புக்கு ப்ளஸ் ஆல்ரெடி கேட்ட டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் வந்து எப்படிலாம் இருக்க முடியுமோ, எப்படிலாம் அவங்க எதிர்பார்க்க முடியும், இல்லை எப்படிலாம் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கோ அது எல்லாமே சொன்னது.